தமிழ் சினிமாவில் இந்த வாரம் என்னென்ன புதிய படங்கள் தியேட்டர் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு, எந்தெந்த படமெல்லாம் யாரோட நடிப்பில் இந்த வாரம் புதுசாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு அறிவிச்சிருக்காங்க, எந்தெந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் இந்த வாரம் புதுசாக கிட்டத்தட்ட 7 புதிய படங்கள் மேலே தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இதில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க, யாரோட இயக்கத்தில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நடிகர் அட்டகத்தி தினேஷ் மற்றும் ஹரிஷ் கல்யாண் நடிப்பில் லப்பர் பந்து படம் இந்த வாரம் செப்டம்பர் 20ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு டிராமா படம். இந்த வாரம் இந்த படம் அதிக எக்ஸ்பெக்டேஷனோட தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படத்தில் இதுவும் ஒன்று. படம் லோ பட்ஜெட் படம் தான், ஆனால் படத்துக்கு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. நடிகர் காளி வெங்கட்டோட நடிப்பில் குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி தோனிமா படம் இந்த வாரம் புதுசாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. நடிகர் சசிகுமாரோட நடிப்பில் நந்தன் படம் இந்த வாரம் செப்டம்பர் 20ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. நடிகர் சூரிய அவர்கள் கூட இந்த படத்தை பார்த்துட்டு ரொம்பவே பாராட்டியிருந்தாரு. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சட்டம் என் கையில் படம் நடிகர் சதீஷ் அவர்கள் ஹீரோவாக நடித்து ஒரு ஆக்ஷன் பேக்கடு படம். சதீஷோட நடிப்பில் இந்த வாரம் செப்டம்பர் 20ஆம் தேதி புது படமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்களே இயக்கி மியூசிக் கம்போஸ் பண்ணி ஹீரோவாக நடித்து மற்றும் ப்ரொடியூஸ் பண்ண படம் தான் கடைசி உலகப்போர். இந்த படம் அஃபிஷியலாக இந்த வாரம் செப்டம்பர் 20ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. ஹிப்ஹாப் தமிழாவோட நடிப்பில் இது வரைக்கும் தியேட்டரில் ரிலீஸ் ஆன படங்களில் இந்த படம் மிகவும் ஆக்ஷன் கலந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் அதிகமாக இருக்குது. இவரே இந்த படத்தை இயக்கி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. செப்டம்பர் 20ஆம் தேதி கடைசி உலகப்போர் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. படத்தில் நட்டி, நாசர், அனாகாலா நடிச்சிருக்காங்க. கோழிப்பண்ணை செல்லதுரை படம் இந்த வாரம் புதுசா லோ பட்ஜெட் படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இந்த படத்தில் பிரிகிடா மற்றும் யோகி பாபுலாம் லீடாக நடிச்சிருக்காங்க. நடிகர் சத்யராஜ், கூல் சுரேஷ், மொட்ட ராஜேந்திரன் நடிப்பில் இந்த வாரம் தோழர் ஷேக்கிவேரா படம் அஃபிஷியலாக செப்டம்பர் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு இந்த வாரம் 7 புதிய படங்கள் ரிலீஸ் ஆகுது. லப்பர் பந்து, தோனிமா, நந்தன், சட்டம் என் கையில், கடைசி உலகப்போர், கோழிப்பண்ணை செல்லதுரை, தோழர் ஷேக்கிவேரா. இந்த 7 படங்களும் அஃபிஷியலாக ஒரே நாளில் செப்டம்பர் 20ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வாரம் புதுசாக இப்போதைக்கு எதெல்லாம் அஃபிஷியலாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். பாலிவுட்டில் பஞ்சாயத் வெப் சீரிஸ் ரொம்பவே ஃபேமஸ். இது தமிழில் ரீமேக் பண்ணி தலை வெட்டியான் பாளையம்ன்ற வெப் சீரிஸ் இந்த வாரம் பிரைம் வீடியோவில் செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. டோபமைன் என்ற ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம் இந்த வாரம் ஓவர்சீஸ் சிம்பிளி சவுத்தில் அஃபிஷியலாக டிஜிட்டலில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. தலை வெட்டியான் பாளையம் வெப் சீரிஸ் மற்றும் டோபமைன் படத்தை தவிர்த்து இந்த வாரம் வேற என்னென்ன படங்கள்லாம் ஓடிடியில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னா, சூரியோட நடிப்பில் கொட்டுக்காளி படம் ஓவர்சீஸில் செப்டம்பர் 27 சிம்பிளி சவுத் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருந்தாங்க. இந்த வாரம் இந்தியாவில் ஓடிடி ரிலீஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. மற்றும் வாழை, டிமாண்டி காலனி 2, தங்கலான் இந்த 4 படத்தில் இந்த வாரம் கன்ஃபார்மாக ஒரு சில படங்கள் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா ஓடிடி ரிலீஸ் தேதியை அறிவிச்சிருவாங்க. இந்த 4 படத்தோட ஓடிடி ரிலீஸ் தேதி அறிவிப்பு வந்தால் நம்ம சேனலோட அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த 4 படங்களில் கண்டிப்பாக ஒரு சில படங்கள் இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும். அது எதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு நான் சொன்ன இந்த படங்கள் எல்லாம் புதுசாக தியேட்டர் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது.